எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து குபேரர் உடைய கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 3. இந்த வீடியோவில் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, குபேரர் உடைய ஆன்மா குபேரரை ஆன பிறகும் கூட ஒரு ஆசையினால் திரும்ப தமிழகத்தில் ஒரு பெரிய ஞானியாக அவதரித்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போது அந்த வீடியோ அதில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து ஏற்கனவே திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் பட்டினத்தார் அப்படின்ற சொற்பொழிவில் சொன்னதை தான் நான் சொல்ல போகிறேன். புதுசாக எதுவும் சொல்லலை. வடமொழியில் 64 நியாயங்கள் இருக்குது. சூஷி கட்டார நியாயம், தூளாரந்ததி நியாயம், கத்தானகத நியாயம், இப்படி நிறைய இருக்குது. அந்த மாதிரி அதில் ஒன்று வந்து அருத்தாபத்தி நியாயம். அருத்தாபத்தி நியாயம்னா ஒன்று சொன்னால் மற்றொன்று தானாக விளங்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இப்போ ஒருத்தர் 3 நாளாக நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்றது தெளிவாக விளங்கும். அதுபோல் பட்டினத்து சுவாமிகள்னு சொன்னாக்கா மற்ற சுவாமிகள்லாம் வந்து என்ன கிராமத்து சுவாமிங்கன்னு அர்த்தம் ஆயிடுது. இப்போது பட்டினத்தார் வந்து காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பிறந்ததுனால, ஏன்னா பட்டினம்னு பேர்லேயே இருக்கு பாருங்கள், அவர் பிறந்த ஊர் பேர்லேயே பட்டினம் இருக்குது. அதனால் இவர் பட்டினத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது குபேரர் எப்படி பட்டினத்தாரா திரும்ப பிறந்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் குபேரர் வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இவர் சிவபெருமானுடைய நெருங்கிய நண்பர். அதனால் சிவபெருமான் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர். ஒரு முறை இவர் சிவனை பார்க்க போகிறாரு. அப்போது அங்கே தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாரும் இருக்காங்க. பக்கத்தில் அம்பிகையும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வணங்கிட்டு சொல்கிறாரு சிவன்கிட்ட, ஆண்டவா, தென்னாட்டில் உள்ள சிவஸ்தலங்களை எல்லாம் போய் தரிசிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக? சிவன் தான் நேர்லேயே இருக்காரு, எதுக்காக கோயிலில் போய் வழிபடணும், அதுவும் ஸ்பெஷலாக தென்னாட்டுக்கு போய் வழிபடணும் அப்படின்னாக்கா, தென்னாட்டில் தான் 1008 சிவஸ்தலங்கள் இருக்குது. கோயிலில் போய் ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் சூரிய ஒளி இருந்தாலும் இந்த சட்டையை எரிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி இல்லை. இதே அந்த சூரிய ஒளியை அந்த பூத கண்ணாடின்னு சொல்கிற மேக்னிஃபையிங் கிளாஸில் அதை மேக்னிஃபை பண்ணாக்கா அந்த சூரிய ஒளியை எல்லாம், அதனுடைய உஷ்ணத்தை எல்லாம் அது அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. அதனால் இந்த சட்டையை எரிக்க முடியும். அந்த மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் கோயில்களில் விளக்கமாக இருக்கார். அங்கே சக்தி அதிகம். அதனால தான் சொல்கிறாங்க, மற்ற இடத்துல சாமியை வணங்கினாலும் ஆலயத்துக்கு போய் சாமியை கும்பிடணுன்னு. தமிழ் பாட்டி ஔவை பாட்டியும் என்ன சொல்கிறாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த குபேரருக்கு அந்த கோயில்களை எல்லாம் போய் பார்க்கணுன்ற ஆசை. அதை மட்டும் இல்லாமல் நான் கிளம்பி போகும்போது என் கூட நீங்களும் வரணும்னு சிவனை வேண்டி கேட்குறார். ஆண்டவன் எப்பவுமே இல்லைன்னு சொல்லாத வள்ளல். அதனால் என்ன பண்ணுறாரு, சரி நான் வந்து உங்கள் கூட கோயிலுக்கு வர ரெடி, எல்லா கோயிலுக்கும் போகலாம் கிளம்புன்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஃபஸ்ட்டு கைலாயத்திலேருந்து தென் திசையாக தென்னாடு நோக்கி வந்தால் முதல்ல இருக்கிற இடம் வந்து கேதாரம். கேதாரம் வந்து அங்கே போய் ஒன் ஆஃப் த 12 ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடிய ஸ்தலம். அங்கே போனால் சேதாரம், நம்மளுடைய வினைகள் எல்லாமே சேதாரமாக ஆயிடும்.
அங்கே இறைவனை வணங்கிட்டு அப்படியே குபேரர் என்ன பண்ணுறாரு, கௌரி குண்டம்னு சொல்கிற அநேகதங்காவதம் அப்படின்ற ஊரில் வராரு. அங்கே இருக்கிற சிவனை வழிபடுறாரு. கௌரி குண்டம் என்ற இடம்தான் பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தவம் இருந்த இடம். இந்த இடத்துல தான் இவங்க குளிக்கும்போது தன்னுடைய உடம்புல இருந்த அழுக்கை எடுத்து விநாயகரை உருவாக்குனாங்க. இந்த கௌரி குண்டம் என்ற இடம். அதுக்கு அடுத்து அங்கேருந்து தென் திசை நோக்கி வந்தால் ருத்ரப்பிரயாகை அப்படின்ற இடம். இந்த இடத்துல இருக்கிற சிவன் ருத்ரனாக இருக்கார். இந்த ருத்ரர் தான் நாரத முனிவருக்கு மியூசிக் இசையை கற்றுக் கொடுத்தவர். அதுக்கப்புறம் அங்கே வணங்கிட்டு தேவப்பிரயாகை அப்படின்ற இடத்துக்கு வராரு குபேரனும் சிவனும். தேவப்பிரயாகைன்ற இடத்துல தான் 2 நதிகள், அதாவது அலக்நந்தா என்ற நதியும் பாகீரதி என்ற நதியும் ஒன்றா கலந்து கங்கையாக மாறுற இடம். இந்த இடத்துல இருக்கிற சிவனை வழிபடுறாங்க. அதுக்கு அடுத்து வழிபடுறாரு குபேரன். அதுக்கு அடுத்து ஹரித்வார் வரார். ஹரித்வார் அந்த சமுத்திர மந்தனா நடந்தபோது, பார்க்கடலை கடையும் போது அதில் அமிர்தத்தை கருடன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வருவார். அப்படி பறந்து வரும்போது 4 இடத்துல அந்த அமிர்தம் சிந்திச்சு உலகத்தில். அந்த 4 இடத்துல ஒன்று ஹரித்வாரம். இந்த ஹரித்வாரம் இல்லாமல் மற்ற 3 இடங்கள் உஜ்ஜைன், நாசிக், அலகாபாத். அதனால தான் இந்த 4 இடத்துலையும் ஹரித்வாரத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பமேளா நடக்கும். ஆனால் கும்பமேளா முடிஞ்ச உடனே அடுத்து 3 வருஷம் கழித்து உஜ்ஜைனில் நடக்கும் கும்பமேளா. அதுக்கப்புறமா 3 வருஷம் கழித்து நாசிக்கில் நடக்கும். அதுக்கப்புறமா 3 வருஷம் கழித்து அலகாபாத்தில் நடக்கும். இப்படி 12 வருஷம் முடிஞ்ச உடனே திரும்ப ஹரித்வாரத்தில் கும்பமேளா நடக்கும். அங்கே குபேரன் சிவனை வழிபட்டுட்டு அப்புறம் காசிக்கு வராரு. காசிக்கு வந்த உடனே, அதாவது காசி தான் மேக்சிமம், இந்த காசியில் இருக்கிற விஸ்வநாதரை வழிபட்டாவே போதும். வேறு எங்கேயுமே நம்ம இறைவனை வழிபடணும்னு அவசியம் இல்லை. அங்கே வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் தெற்கு நோக்கி வராரு. திருப்பருப்பதம் அப்படின்ற இடம். இதுக்கு இன்னொரு பேர் ஸ்ரீசைலம், ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இங்கே மல்லிகார்ஜுனர் அப்படின்ற பேரில் ஜோதிர்லிங்கம் வடிவா சிவன் இருக்கார். நந்தியம்பெருமாள் உமாதேவியையும் சிவனையும் நோக்கி தவம் பண்ணி இருந்த இடம். அவருக்கு காட்சியளிக்கத்தான் ஜோதிலிங்கமாக மல்லிகார்ஜுனரும் பிரம்மாரம்பாவாகவும் சிவனும் பார்வதியும் வராங்க. இந்த ஸ்ரீசைலம் என்ற இடத்துக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது. கந்த புராணத்தில் தனியாக ஸ்ரீசைல காண்டம் அப்படின்ற ஒரு காண்டமே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆதிசங்கரர் இங்கே வழிபடும் போது தான் சிவானந்த லகரி பாடினார். இங்கே இருக்கிற சகஸ்ரலிங்கத்தை ராமரே பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய கர்ப்பகிரகத்தை சுற்றி பாண்டவர்களும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க. காஞ்சிபுரம், வாழ்ந்தா காஞ்சியில் வாழணும் முக்தி, அந்த கோயிலில் இருக்கிற சிவனை வழிபடுறாரு. அதுக்கப்புறமா திருவண்ணாமலை வராரு. குபேரனுடைய ஆன்மாவும் சிவனும் அப்படி வானத்தில் வராங்க. திருவண்ணாமலைக்கு வராங்க. நினைச்சாவே முக்தி தரக்கூடிய இடம். இங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா சிதம்பரம் போகிறாங்க. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, அங்கே போய் வணங்கினாவே முக்தி. அந்த தலத்துக்கு வராங்க. தில்லையின் எல்லைக்கு போனால் பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சிதம்பரத்துக்கு போய் வழிபடுறாரு குபேரன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படி சீர்காழி வராரு. ஞானசம்பந்தர் பிறந்த ஊர்.
அதுக்கப்புறம் புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்கிற வைத்தீஸ்வரன் கோயில். புல்லுன்றது வந்து சம்பாஜி அப்படின்றவரை குறிக்கும். சம்பாதி வந்து யாருன்னா ஜடாயுவுடைய தம்பி. ஜடாயு வந்து ராவணன் கூட சண்டை போட்டு இறந்த இடம் இந்த புல்லிருக்கு வேலூர். ராமரும் லக்ஷ்மணரும் ஜடாயுவை அங்கேயே புதைச்சிருக்காங்க. அப்புறம் புல் என்ன சம்பாதின்னு சொன்னேன். ரிக்கி என்ற வேதமும் வேல் என்ற அங்காரகன் செவ்வாயும் இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டதுனால இந்த ஊருக்கு புல் இருக்கு வேலூர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த ஊரில் தான் சுப்பிரமணியர் சண்டை போடுறாரு இல்லையா, சூரபத்மனோட சண்டை போட்ட உடனே அவங்க ஆர்மிக்கெல்லாம் அடிபட்டிருக்கு. அவருடைய தேவ சேனைகளுக்கெல்லாம் அடிபட்டதை சிவபெருமான், இங்கே இருக்கிற சிவபெருமான் ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணுறார். அதனால தான் என்ன வியாதி இருந்தாலும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனாக்கா அந்த இது தீந்துடும், வியாதி தீந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மாயூரம் வராரு குபேரர். மயிலா உமாதேவி இருந்து இறைவனை வணங்கின இடம். அதுக்கப்புறமா கடைசியாக காவேரி பூம்பட்டினம் வராரு குபேரர். காவேரி பூம்பட்டினத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு மனசு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த இடம் அவ்வளோ அற்புதமான இடமா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு, சுவாமி நாம் ஒரு 2 நாள் தங்கிட்டு இங்கேருந்து இருக்கிற இந்த சிவாலயங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா முக்கியமான கோயில்கள் இங்கே இருக்கிறது சாயாவனம், பல்லவநேத்திரம், திருவெண்காடு போன்ற நிறைய கோயில்கள் அங்கே இருக்கிறதுனால கேட்குறாரு. ஒன்றே சாமி கேட்கல, நினைக்கிறார். கடவுள் எங்கே இருக்காருன்னா நம்ம எண்ணுகின்ற எண்ணத்தில் இருக்கார். அதனால தான் கோயிலுக்கு போனாவே நம்ம எண்ணங்களாலேயே இறைவனை வழிபடுறோமே தவிர சத்தமாக எதுவும் நம்ம பேசுறது கிடையாது. அதனால தான் வேண்டுதலை வெளியில் சொன்னால் பலிக்காதுன்னு வேற சொல்கிறாங்க. ஏன்னா வெளியில் சொன்னால் அது கடவுளை போய் சேராது. அதனால் மனசுக்குள்ளேயே எண்ணத்தில் இவர் நினச்ச உடனே சிவன் என்ன சொல்கிறாரு, என்ன கஞ்சத்தனம் 2 நாள் இங்கேயே பிறந்து இங்கேயே இருந்து இங்கேயே வாழ்ந்துட்டு வா சொல்லி உடனே அவர் கைலாயம் போயிட்டார். இப்போ குபேரனுடைய ஆன்மா மட்டும் அந்த வானத்தில் அப்படியே நிற்கிது. அப்போது அந்த ஊரில் காவேரி பூம்பட்டினத்தில் சிவனேச குப்தர் அப்படின்ற ஒரு சிவனை வழிபடுறவர் இருந்தார். அவருடைய மனைவி ஞானக்கலை. இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் பிள்ளை இல்லாததுனால அந்த திருவெண்காடு கோயிலுக்கு போய் நிறைய வேண்டுவாங்க சிவன்கிட்ட. அப்போது வானத்தில் இருந்த அந்த குபேரனுடைய ஆன்மா மழை பெய்யும் போது அதனோட சேர்ந்து வந்து சிவனேச குப்தர் உடைய உடம்புல மயிர்கால்கள் இருக்குல்ல, போர்ஸ், அது மூலமாக அவருடைய உடம்புல இறங்கிடுச்சு. அதுக்கப்புறமா ஞானக்கலைக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, குபேரன் தான். இந்த குழந்தை திருவெண்காடு சாமியை கும்பிட்டு பிறந்ததுனால அவருக்கு திருவெண்காடன்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போது இவர் தான் பட்டினத்தாராக மாறுறார். பட்டினத்தாரை பற்றி நான் ஏற்கனவே பட்டினத்தார் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் யாருன்னு புரியும். நன்றி, வணக்கம்.